சிம்ம ராசிக்காரங்க கேட்டாலே சொல்லுவாங்க, நாங்களாம் எதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியலையே, யாருக்கு இதை துரோகம் பண்ணலையே. அப்ப தொழில ஃபர்ஸ்ட் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தார் சனி பகவான் வந்து. சிம்ம ராசிக்காரங்க வந்து நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா 199 பேர் வந்து வேலையில பிரச்சனைகள். வேலை பாக்குறவங்க எல்லாம் பாருங்க வேலையை விட்டு நின்று இருப்பாங்க, இது ஒரு பிரச்சனைகள். அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரிதான். 100 பேர் வச்சு வேலை பாக்குறவங்க எல்லாருமே பாருங்க இப்ப வந்து ஒரு 50 பேர் வச்சு வேலை பாக்குற நிலைமைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் மனசுல அதிகமான தைரியம் தன்னம்பிக்கை உள்ளவங்க சிம்ம ராசிக்காரங்க. சிம்மம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அழுதாலும் பாருங்க வீட்டுக்குள்ளேயே அழுதுகிறோம். ஆளுமை தன்மை அதிகம் இல்ல. இப்ப இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து சிம்மத்துல வந்து உட்கார்றாரு. அப்ப அதிகமா ஸ்ட்ராங்கான பவர் கிடைக்க போகுது. இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். அறிமுகம் கொடுத்துருவோம். கண்டிப்பா மேம். ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மேம் சிம்ம ராசி. சிம்ம ராசி நமக்கு தெரியும், எப்போதுமே ஆளுமை நிறைந்த வந்து ஒரு ராசின்றத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த அஷ்டமத்த சனி வேற சொல்லப்படுது, குரு பெயர்ச்சியும் இருக்கு. இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி மேம் இருக்கும்? சிம்ம ராசிக்காரங்க கேட்டாலே சொல்லுவாங்க, நாங்களாம் எதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியலையே, யாருக்கு இதை துரோகம் பண்ணலையே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பாருங்க துடிக்கிறவங்க இப்ப சிம்ம ராசிக்காரங்க தான். இப்போ ஆமா, அஷ்டமத்த சிம்ம ராசித்துல பாருங்க உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரே வேலையெல்லாம் பிரச்சனையை கொடுத்து செஞ்சு உரையை விட்டுட்டு பூரத்தை படிச்சுட்டாரு கேது வந்து. பூரத்துக்கு ஒரே பாதிப்பு கொடுத்து இப்ப பாருங்க மகா நட்சத்திரம் இருக்காரு கேது வந்து. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அங்க வந்து சனி வேற அட்டமத்துல உட்காந்துருக்காரு, அது இப்ப வக்கரத்துல வேற போறாரு. அப்ப தொழில ஃபர்ஸ்ட் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு சனி பகவான் வந்து. சிம்ம ராசிக்காரங்க வந்து நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா 199 பேர் வந்து வேலையில பிரச்சனைகள். வேலை பாக்குறவங்க எல்லாம் பாருங்க வேலையை விட்டு நின்று இருப்பாங்க, இது ஒரு பிரச்சனைகள். அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரிதான். வெளில ஃபர்ஸ்ட் தொழில் பண்றவங்க தொழிலே இல்லாம லாக் ஆகுறது ஒண்ணு, தொழில் வாய்ப்புகள் வரும், ஒர்க்கர்ஸ் வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. மேம் இது நீங்க அஷ்டமசனி இந்த காலகட்டத்துலன்றதுனால இப்ப சொல்றீங்களா மேம்? அஷ்டம செடி சேர்ந்து கேது வேற ராசிலேயே உட்காந்துருக்காருல்ல, அதனால பாதிப்பு. அது சனியோட பார்வை வந்து பாருங்க சிம்மத்துக்கு வந்து 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அவர் இருக்கிற இடத்த கெடுக்க மாட்டாரு, அவருடைய பார்வை தான் கெடுப்பாரு. அப்ப 2ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப அங்க வருமானத்தை குறைச்சிடறாருல்ல, குறைச்சிடறாரு. 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை ஃபர்ஸ்ட் வந்து கெடுத்துறாரு. 100 பேர் வச்சு வேலை பாக்குறவங்க எல்லாருமே பாருங்க இப்ப வந்து ஒரு 50 பேர் வச்சு வேலை பாக்குற நிலைமைகள் போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து அன்னைக்கு வேலை பார்த்து சாப்பிட விட ஒரு பிரச்சனையை கொடுத்துதான் இருக்காரு. ஆனா இருந்தாலும் மனசுல அதிகமான தைரியம் தன்னம்பிக்கை உள்ளவங்க சிம்மராசிக்காரங்க. சிம்மம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அழுதாலும் பாருங்க வீட்டுக்குள்ளேயே அழுதுகிறோம். ஆளுமை தன்மை அதிகம் இல்ல, அதனால பாத்துக்கங்களேன், வெளியே காட்டாம கெத்தா இருக்கக்கூடியவங்க. பெண்ணை வரட்டும் பாத்துக்குருவோம் நினைக்கக்கூடியவங்களா. இதனாலேயே பாருங்களேன் வீட்டுக்குள்ளேயும் ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு பொறுமை நிதானம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே நிறைய வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இப்ப இருக்குது. ஆனா என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இவ்வளவு நாளும் பாருங்க தன்னுடைய ராசினார் வந்து சுத்திக்கிட்டே இருந்தாரு. இப்ப இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து சிம்மத்துல வந்து உட்கார்றாரு. அப்ப அதிகமா ஸ்ட்ராங்கான பவர் கிடைக்க போகுது ஆகஸ்ட் 17க்கு அப்புறம். இப்பதான் நிம்மதிப்பா நமக்கு. அப்ப நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்ல, அப்ப நம்ம சொல்றதையும் கேட்பாங்கல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய ஒரு திறமைகள் கூடக்கூடிய நேரம் தான் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து. ஆகஸ்ட் மாதத்துல வந்து 1ஆம் தேதியில இருந்து 17 வரைக்கும் சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அப்ப இது வரைக்கும் அந்த குழந்தை இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்களேன் நிறைய வந்து வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கு? வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இது வரைக்கும் வேலையால பிரச்சனை வந்தவங்க கூட இப்ப வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா இவங்களுக்கு ஒரே விஷயம் பாருங்க, உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா ராசியிலேயே பாருங்க கேது இருக்காரா, சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, ஒரே தவிப்பாவே இருக்கும், ரொம்ப குழப்பத்திலே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் தடைப்பட்ட தொழில் முதல்ல தொழில் நல்லா இருக்கும். வேலை இல்லாம வேலை தடை பிரச்சனை கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாருங்களேன் அந்த வேலையில இந்த பிரச்சனைகள் சரியாகி தேவையில்லாத வீண் வலிக்கும் ஆளாயிருப்பாங்க. இந்த ராசியில கேது வேற உட்காந்துட்டாரா, அதனால வந்து இவரால் எந்த ஒரு இதுமே வந்து நிரூபிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் லாக் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் 17ல இருந்து. அப்ப அது மட்டும் இல்லாம சிம்மராசிக்கு அடிக்க தெரியாது. எதுவும் கேட்டா டக்குனு உடனே வெளியே பேசிடுவாங்க, உடனே கோவப்பட்டு பேசிடுவாங்க. ஆமா அப்படித்தான். அதே மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? ஆனா இவங்க வந்து அந்த பாருங்க இறக்கத்தால ஏமாறக்கூடியவங்க. ஆனா ஒருத்தவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அவங்களை திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க.
அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க, மனசு வைராக்கியம் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க தான் இந்த கோச்சார கிரகம் இந்த மாதிரி பாதிப்பை கொடுத்துருக்கு. அப்ப இதுக்கு வந்து மீண்டு வரக்கூடிய காலம் வந்து ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். இப்ப மாணவர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நல்லா இருக்குது. ராசியிலே வந்து கேது இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கல தடை ஏற்படும். முதல்ல அந்த 2 வாரம் கூட அந்த பாதிப்பு இருக்கு. ஆமா, ஏற்படும். இவங்க வந்து அதுக்குள்ள வழிபாடுகள் செய்யறப்ப சரியாயிடும். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நல்லா இருக்குது, படிக்கலாம் இவங்களுக்கு வந்து. ஓகே, படிக்கிறதுக்கு உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு, நான் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு அது சார்ந்த படிப்பு படிக்க நினைப்பாங்கல்ல, 1 மந்த் கோர்ஸ் 6 மாச கோர்ஸ், அதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஓகே, சூப்பர். கணவன் மனைவியோட ஒற்றுமை, கணவன் மனைவியோட, ஏன்னா இவங்க ராசியிலே வந்து கேது இருக்காரு, அப்ப 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு. அப்ப ராகு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவருடைய பெண்களாக இருந்தாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கணவரை பத்தி புரியவே முடியாது. எப்ப டென்ஷன் ஆவாங்க, எப்ப இது வரும் தெரியவே செய்யாது. அதே நேரத்துல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு நிலைமையில கொஞ்சம் மாற்றம் வரும். வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய குணங்கள், அதே மாதிரி நண்பர்கள் வீட்டுக்கு சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோடு போக நினைப்பாங்க சிம்மராசிக்காரங்க, தான் மட்டும் போக நினைக்க மாட்டாங்க. சரி, அது எல்லாமே பாருங்க ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நடக்கும். ஆண்கள், சிம்மராசி ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேலையில் உள்ள பிரச்சனைகள் குறையும், அதுவே போதும் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை சரியா போய்க்கலாம் அப்படிங்கிற கடன் பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இது வரைக்கும் எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா இவங்க நேருக்கு நேரம் பேசக்கூடியவங்கள, யாராவது தப்பு பண்ணா இவங்க நேருக்கு நேரம் சுட்டி காட்டிடுவாங்க, மறைமுகமா பேசவும் தெரியாது. அப்படி இருக்கலாம், அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஓகே, சோ சிம்மராசிக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள், செய்ய வேண்டிய பரிகாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. அது கூட இவங்க வந்து அரச மரமும் வேம்பு மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகர். அந்த விநாயகர் இருபுறம் பாத்தீங்கன்னா ராகு எதுக்கள் இருக்கும். அந்த ஏன்னா ராசியில ஒரு கேது இருக்காங்கல்ல, 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால அந்த ராகு எதுக்கள் 2 பக்கம் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சனிக்கிழமை காலையில 6ல இருந்து ஒரு 8 மணிக்குள்ள வந்து கால நேரம்னு சொல்லுவாங்க. அந்த கால நேரத்துல போய் அருகம்புல் மாலை சாட்சி, அவருக்கு பிடித்த மாதிரி வந்து கொலக்கட்டை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஓகே, விநாயகருடைய அருள் வந்து பரிபூர்ணமா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஃபைன் மேம். உண்மையாவே சிம்மராசிக்கும் அப்ப இந்த ஆகஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30% தான் கேட்கும். நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய சுயசாதகம் தான் முழுமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நேரம் நம்ம சொல்ற இந்த மாவிளக்கு தீபம் அப்படி சில பேருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன மாவிளக்கு தீபம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்ம மற்ற விளக்கு போட்டா அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அந்த மாவிளக்கு தீபம் போடுறப்ப வந்து அது வந்து அங்க தீபம் ஏற்றி வச்சுட்டோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல பசியில யாராவது வர்றவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒருத்தருக்கு உணவாக போகுது. இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம் பரவாயில்ல, எடுத்து நம்ம வந்து குப்பையில போட்டாலுமே பாருங்க எறும்புகளுக்கு உணவாகும். எறும்புகள் புழுப்பூச்சிகளுக்கு உணவாக பார்த்தீங்களா. இதே நேரத்துல அந்த எறும்பு சாப்பிட்டாலே வந்து 100 பிராமணருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது அர்த்தமாகும். அப்ப நம்ம போடுற மாவிளக்கு எத்தனை பேத்துக்கு நமக்கு வந்து உணவாக போகுது. அந்த ஒரு துணுக்கு அந்த எறும்பு நம்ம எடுக்கிற உணவானது பாருங்க 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தருடைய ஜென்மச்செடி 2.5 வருஷம், விளையச்செடி 2.5 வருஷம், பாரசெடி 2.5 வருஷம். இதனாலதான் பாருங்க மாவிளக்கு தீபம் போடுறது முக்கியத்துவம் இதுதான். ஓகே, ஆமா, அந்த மாவிளக்கு போடுற தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேம், இவ்வளவு அழகா வந்து ஒரு பரிகாரத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான வந்து பரிகாரங்கள் செய்யணும், எதுல கவனமா இருக்கணும், எது உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். ரொம்ப நன்றி.